2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் கேட்கவோ இல்லை யோசிக்கவோ மாட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன பண்ணணும்னு வேதத்துல போட்டிருக்கு, வாங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:19 பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பேசும்போது அந்த பிரச்சனை பாதி சால்வ் ஆயிடும். ஏன்னா முக்கால்வாசி பிரச்சனை எப்படி வருதுன்னா, மற்றவங்க யாராச்சும் நம்ம கிட்ட வந்து அவங்க உன்னைய பற்றி இப்படி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம டக்குன்னு போய் நீ எப்படி என்னைய பார்த்து அப்படி பேச போலான்னு கேட்காம, இப்படி சொன்னாங்க உண்மையா, அப்படி நடந்துச்சா, என்ன ஏதுன்னு நீங்கள் தெளிவாக கேட்கும் போது அவங்களோட சைட் ஆஃப் விளக்கத்தையும் தருவாங்க. இப்படி அவங்க விளக்கம் தரும் போது தான் தெரியும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை உண்டாக்குறதுக்காக அந்த தேர்ட் பர்சன் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க. இதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக யோசித்து என்ன பதில் சொல்லணும், என்ன பேசலாம் அப்படின்றத பொறுமையாக யோசித்து பேசுங்க. கோவன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. அப்படி உங்களுக்கு கோவம் ரொம்ப வருது அப்படின்னா ஏசப்பா இடத்துல கேளுங்க. ஏசப்பா எனக்கு இந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அதனால கோவத்தை தள்ளி வச்சுட்டு எல்லார் இடத்துலையும் அன்பா அக்கறையா இயேசுவை போல நடந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When 2 people get into fight, the main reason will be they will not listen to each other. For situation like this, the Bible teaches us how to handle the situation. Look what the Bible says in James chapter 1 verse 19. My dear brothers and sisters, take note of this. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. Yes, whenever you face a problem, you should stay calm and listen to the other person, and then you can explain your side. By doing this, you can save the relationship. But instead, if you get angry without giving an explanation or without talking to them or without hearing their side of explanation, then the relationship will be broken. So always listen to them, then talk, so that you can have a healthy relationship. If you cannot control your anger, pray to God and He will help you. So stay away from anger, show love to everyone like our God, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.